அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே ஏற்பட்ட தோல்வியை குறித்து விவாதிக்கப்பட வேண்டும், ஆலோசிக்க வேண்டும். ஏன், என்ன காரணம், எதற்காக இந்த தொடர் தோல்வி ஏற்படுகிறது? அதிலும் குறிப்பாக மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு 2016க்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், இடைத்தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும் தொடர்ந்து தோல்வியை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று வகித்துக் கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர் தோல்வி மட்டுமில்ல, ஒரு தோல்விக்கு அப்புறம் அந்த தோல்வியிலிருந்து ஒன்று வெற்றி வர வேண்டும், இல்ல அந்த தோல்வியை விட கொஞ்சம் கூடுதலாக நாம் இடங்களை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் தோல்வி ரொம்ப கடுமையாக கீழே சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த இயக்கம் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அடிப்படை கொள்கை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கை, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிக்கப்பட வேண்டும், தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கொள்கையை ஏற்று இந்த இயக்கத்தில் இணைந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள், உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். 33 ஆண்டு காலம் ஆட்சி கட்டளையில் அமர வைத்திருக்கிறார்கள் இந்த தொண்டர்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்பட்ட போது தனியாளாக நின்று இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி மீண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவியவர் டாக்டர் அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். தோல்வி வரலாம், ஒரு இயக்கத்திலே வெற்றி தோல்வி என்பது சகஜம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தோல்வி பெறாதவர்களே இல்லை, தலைவர்களும் தோற்றிருக்கிறார்கள், இயக்கமும் தோற்றிருக்கிறது. ஏன், நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1996 இன்றைக்கு ஏன் தோல்வியடைந்தது என்று கேட்டால், இன்றைக்கு இருக்கிற பொதுச் செயலாளர் சொல்கிறார், ஏன் அதிமுக தோற்கவில்லையா, 96 தோற்கவில்லையா, 2006 தோற்கவில்லையா? ஆமாம், அதிமுக தோற்றிருக்கிறது, தோற்றோம். ஆனால் தோற்ற இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டில உட்கார வைக்கிற தகுதியும் திறமையும் அந்த தலைவர்களுக்கு இருந்திருக்கிறது, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு இருந்திருக்கிறது. இந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து மிகப்பெரிய தோல்வி, இந்த அதிமுக சரித்திரத்திலே மிகப்பெரிய தோல்வி 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு அம்மா அவர்களே தோல்வி அடைந்தார்கள். அம்மா மீது வழக்கு பதிவு செய்து அம்மா சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அன்றைக்கு இந்த இயக்கம் இருக்குமா இருக்காதா என்று ஒரு நிலைமை ஏற்பட்ட போது மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஒரு தலைவருக்கு என்ன பெருமை, ஒரு தலைவருக்கு என்ன தகுதி, வெற்றியில மட்டும் தன் வெற்றி பெற்றால் என்னால் தான் வெற்றி பெற்றது என்று சொல்கிற தலைவர் இல்லை. தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியை ஏற்று, அந்த தோல்விக்கு நான் தான் காரணம், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற தலைவர் தான் உண்மையான தலைவர். தொண்டர்களை காட்டிவிட்டு, நிர்வாகிகளை காட்டிவிட்டு தான் தப்பித்துக் கொள்ள ஒருவர் தலைவர் இல்லை. வெற்றி பெற்றால் தன்னால் வெற்றி, தோல்வி அடைந்தால் நிர்வாகிகள் சரியாக பணியாற்றவில்லை என்று. ஆனால் அன்றைக்கு அம்மா சொன்னார்கள்,
இந்த இயக்கத்தின் இந்த தோல்வியை நான் என்னுடைய தோல்விக்கு நான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை விரைவில் நிறுவேன் என்று சபதமேற்றார். சொன்னா போது 2 ஆண்டு காலம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இருக்குமா இருக்காதா என்று சொல்லிய காலகட்டத்திலே அம்மா மீது பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்யப்பட்ட போது, அம்மாவை சிறையில் அடைத்த போதும் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு தனி மனிதனாக இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோடிக்கணக்கான தொண்டர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நின்று அன்றைக்கு இந்த இயக்கத்தை 1998 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்த தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த வெற்றி எப்படி வந்தது? வெற்றி பெற்றால் ஆணவம், அகம்பாவம், தோல்வியடைந்தால் போய் பதுங்கிக் கொள்வது, இரண்டுமே இல்லை. ஒரு இயக்கம் தோல்வியடைந்து விட்டது, அது எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஈகோ, தன்னுடைய கௌரவம் பார்க்காமல் நான் தான் உயர்ந்தவன், என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை, என்னை தேடிதான் எல்லாரும் வர வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அம்மாவுக்கு அன்னைக்கு என்ன செய்தார்கள்? 1998 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்தது மட்டுமல்ல, எல்லா கூட்டணி தலைவர் வீட்டுக்கும் படியேறி சென்றார்கள். அம்மா கௌரவம் பார்க்கல. நான் முதலமைச்சராக இருந்தவர், இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ற கௌரவம் பார்க்கவில்லை. கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் போனாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவரை போய் நேரடியாக பார்த்தார்கள், வைகோவை நேரில் சென்று பார்த்தார்கள். குறுகிய மெத்தப்படிக்கட்டில் ஏறி, கம்யூனிஸ்ட் குறுகிய மெத்தப்படிக்கட்டில் ஏறி போய் பார்த்தாங்க. எந்த அசௌகரியம் பார்க்க ஒரே நோக்கம் அம்மாவுடைய நோக்கம், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், இரட்டை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அனைத்து தலைவர்கள் வீட்டுக்கும் தானே சென்று பார்த்து அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து அந்த தேர்தலில் வெற்றியை பெற்று தந்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வீடு தேடி வந்த தலைவர்களே எனக்கு தேவையில்லை, நீங்கள் வேண்டாம், நீங்க 1/2% ஓட்டு, 1.5% ஓட்டு, 3% ஓட்டு வைத்திருக்கலாம், நமக்கு தேவையில்லை, நான் வெற்றி பெறுவேன், 210 தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஒரு ஏசி ரூம் அறையில் உட்கார்ந்து கொண்டு வந்த தலைவர்கள் எல்லாம் விரட்டி அடைத்த தலைமையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அரவணைத்திருந்தால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாகட்டும், கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவருடன் கூட்டணி வைத்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது எங்களை எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு என்னப்பா தம்பி தெரியும், உனக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போங்கள், 200 தொகுதியில் நாம் வெற்றி பெறுகிறோம், நான் சர்வே எடுத்துவிட்டேன் சொன்னாரே கோட்டம். இதுவரை அந்த சர்வே என்ன என்பதை எந்த நிர்வாகிகளுக்கும் காட்டதில்லை. எந்த மாவட்டம் என்ன சொன்ன ஒரு சர்வே எடுத்தால், இப்ப என்னுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் எடுக்கிறார். எதுக்காக சர்வே எடுக்கிறோம்? எங்கே பலமாக இருக்கிறோம், எங்கே பலவீனமாக இருக்கிறோம், எங்கே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கிறோம். அப்ப அது எங்களிடம் பகிர்ந்தாதானே இந்த பகுதியிலே உங்களுக்கு பலமா இருக்கிறது, இந்த பகுதியிலே பலவீனமாக இருக்குது, இதை போய் பாருங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அதை தாம் பாக்கெட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு யாரை வைத்து எடுத்தார்? இந்த இயக்கம் தொண்டர்களுடைய இயக்கம், தொண்டர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், குடும்பத்தின் ஆதிக்கம் இல்லாத ஒரு இயக்கத்தை தான் நாங்கள் இதுவரை இந்த 50 ஆண்டு காலமாக பார்த்தோம். என்றைக்கு
இவரை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோமோ அன்றைக்கே இது ஒரு குடும்பத்தின் பிடியிலே சென்று விட்டது. இன்றைக்கு மாமன் என்கிறார், மச்சான் என்கிறார், பிள்ளை என்கிறார். யார் அவர்கள்? இந்த இயக்கத்துக்கு உழைத்தார்களா? பாடுபட்டார்களா? முதலில் உங்களை பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கு அவருடைய பங்கு என்ன? அவருடைய பங்கு என்ன? இன்னைக்கு நீங்கள் பொதுச் செயலாளர் உங்களை நாங்கள்லாம் உட்கார வைத்த பிறகுதான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரிகிறதா? ஆனால் இப்படி இந்த இயக்கம் இன்று வரை இதுவரை இன்றைக்கு அவர் பேட்டி கொடுக்கின்ற போது கூட 47 தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுவே மிகப்பெரிய வெற்றி என்று சொல்கிறார் என்றால் தமிழகத்துடைய மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக புரட்சித் தலைவர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு தொடர் வெற்றி. அந்த வெற்றியை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலிலே எந்த தலைவரும் இதுவரை பெறவில்லை. தலைவருடைய மறைவிற்கு பிறகு யாரும் இரண்டாவது முறையாக வெற்றி பெறவில்லை. அந்த சாதனையை முறியடித்து 2016 மீண்டும் ஆண்ட இயக்கமே மீண்டும் வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை மாண்புமிகு அம்மா அவர்கள் சாதித்து நம்ம கிட்ட வெற்றி பெற்று ஆட்சியும் கட்சியும் கொடுத்துவிட்டு மன நிறைவாக நமக்கு வெற்றி பெற்று கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? அதற்கு பிறகு இந்த இயக்கத்துடைய நிலைமை என்ன? அந்த வெற்றி கோட்டை நம்ம நெருங்க முடிந்ததா? 12 தேர்தலில் 19%, 21 தேர்தலில் 65 இடங்கள் அதிமுக, 24 பல தொகுதியிலே டெபாசிட் எழுந்திருக்கிறோம். அதிமுக சரித்திரத்திலே முதல் படுதோல்வி 2024 தேர்தலிலே பல தொகுதியிலே டெபாசிட் எழுந்திருக்கிறோம். 3வது இடம் சென்றோம். அப்போதும் புரிந்து கொள்ளவில்லை. சொன்னோம். அன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக முடிவெடுத்து இவர்கள் யாரும் வேண்டாம். அன்றைக்கு எல்லோரும் சொன்னோம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம் என்று ஒரு கருத்து இருந்தது. அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. எனக்கு தெரியும் இனி எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதாவோடு ஒட்டோ உறவோ இல்லை என்று சொன்னார். அது உங்களுக்கும் தெரியும், அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பலமுறை அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். தேர்தலுடைய முடிவு படுதோல்வியை நாம் சந்தித்தோம். ஒரு அடிப்படை விஷயம் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் யாருக்கு? இந்த நாட்டினுடைய பிரதமரை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே பாரத பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா அணி நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்துகிறது. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியும் இல்லை. இல்லாமல் என்ன சொல்லுகிறார்கள்? யாரும் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் இல்லை என்றாலும் பரவாயில்லை. தேர்தலில் என்ன முடிவெடுத்தார்கள்? ஏதோ இவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேர்தல் என்ற போது பிரச்சாரம் பண்ணினார். அதுவே தவறான ஒரு முடிவு. தோல்வி அடைந்தோம். நாங்கள் சொல்லுகிற போதே ஏற்க மறுத்தார். ஆனால் பாரதிய ஜனதாவோடு ஒட்டோ உறவோ மீண்டும் கூட்டணி இல்லை என்று சொன்ன பொதுச் செயலாளர் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் டெல்லிக்கு வருகிறார். வாங்க என்று சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால் ஒன்றும் சொல்லவில்லை. வாங்க எங்க போகிறோம் என்று அமித்ஷா வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போகிறோம் என்றார். போனார். நேர போய் பாரதிய ஜனதா கூட்டணியை உறுதி செய்கிறார். யாரை கேட்டார்? யாரிட கலந்தாலோசித்தாரா? தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்தாரா? பேசினாரா? ஒரு ஆலோசனை, ஒரு கருத்தையாவது கேட்டாரா? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பதை எடுக்கப்பட்ட முடிவு எங்க?
செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பது. ஆனால் தன்னிச்சையாக செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை தன்னிச்சையாக யாரையும் கலந்தாலோசிக்காமல் என்ன நோக்கத்திற்காகவோ என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை. இதுவரை எதிர்க்கட்சி சொன்னார்கள், நாங்கள் உள்ள இருக்கோம், நாங்கள் சொல்ல முடியாது. சரி, ஏதோ வந்தார், திடீரென்று பாரதிய ஜனதாவை நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இன்று வரை காரணத்தை சொல்லவில்லை. ஏன் கூட்டணி வைத்தீர்கள், எதற்காக வைத்தீர்கள், என்ன காரணம் இன்று வரை சொல்லவில்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? சட்டமன்ற தேர்தலிலாவது முறையாக கூட்டணி வையுங்கள் என்று நாங்கள் பலமுறை வற்புறுத்தினோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இணையுங்கள் என்று சொன்னபோது ரொம்ப எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொன்னோம். ஒரு புரட்சி, ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவர்களுக்கு என்ன, சொன்ன வாக்கை காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு வாக்குனா ஒரு தலைவர்கள் வாக்கை, அது நாக்கு சுத்தணும், காப்பாற்றப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதி தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுப்போம் என்று சொன்னார். ஆனால் முடிந்த பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நிலையை மாற்றிக்கொண்டார். நாங்கள் சொன்னோம், இது தப்பு, முறையல்ல, சொன்னதை கொடுங்க, அடுத்த தேர்தல் உங்களுக்கு யாரை போடுகிறீர்களோ போட்டுக் கொள்ளுங்கள், நீங்க யாருனாலும் போடட்டும், ஆனால் இப்ப அவர்களுக்கு கொடுங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்கள் நமக்கு தேவை, அதை கொடுங்கன்றோம். எங்கள் கருத்தை உதாசனைப்படுத்தி விட்டார். அவர் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றவில்லை. அதனால் அவர்கள் எங்கள் மீது மிக வருத்தம். அந்த வருத்தம் கடைசி வரைக்கும் அவர்கள் கூட்டணி வெளியேறுவதற்கான காரணமாக அமைந்து விட்டது. அப்போதும் அவர்கள் வந்தார்கள். கூட்டணியில் சேருவதற்கான அனைத்து முயற்சியிலும் அவர்களுடைய முதல் சாய்ஸே கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்பதுதான். பலமான முயற்சி எடுத்தார்கள், கடைசி வரைக்கும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர்களை உதாசனம் செய்தார். நானே வெற்றி பெற்று விடுவேன், எனக்கு யாரும் தேவையில்லை, எந்த கூட்டணியும் தேவையில்லை, அதிமுக தன்னந்தனியாக நின்று வெற்றி பெற்றுவிடும் என்று சொன்னார். நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், அவர் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. அதனுடைய முடிவு இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம் தொடர் தோல்வி, தோல்வி மட்டுமில்ல, தோல்வி கீழே போய்கொண்டே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சரித்திரத்திலே கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தொகுதியிலே இன்றைக்கு 3வது இடம் சென்றிருக்கிறது அதிமுக. மிகப்பெரிய வருத்தம், வலி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்களால் தாங்க முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. இவ்வளவு காலம் இந்த அவர் பொதுச் செயலராக யார் கொண்டாந்தோம்? அவராக பொதுச் செயலர் ஆகிவிட்டாரா? யார் கொண்டாந்தது? யாரால் உருவாக்கியது? இங்க இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒற்றை தலைமை வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் தான் எடுத்தோம். இன்றைய பொதுச் செயலாளர் எடுக்கல. அவருக்கு பயம், அச்சம் இல்ல. இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை அவசியம் என்று நாங்கள் தான் எடுத்தோம். அவர் சொல்லல, போய் சொன்னோம். இன்னைக்கு அந்த அதுக்கான பாவத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், தண்டனையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சொன்னோம், இல்ல இல்ல இது பிரச்சனை ஆயிடும், கட்சி உடைஞ்சிடும், அங்க போயிடும், கேஸ் ஆகும். அதான் ஆமா, ஒற்றை தலைமை முக்கியம், விரைந்து முடிவெடுக்க வேண்டும், வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை தேவை என்று சொல்லி வழக்கு வரும், தேர்தல் ஆணையம் சொல்லும். இது எல்லாம் நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஓராண்டு காலமாகும். இது எல்லாம் முடித்துவிட்டு, சரியாக ஓராண்டு காலத்தில் முடித்துவிட்டு நாம் எல்லாத்தையும் பார்த்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை காப்பாற்றலாம். அதே போன்று ஓராண்டு காலத்திலே இந்த அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக உருவாக்கி வைத்தது இங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள்.
சுயமாக ஒன்றும் பொதுச் செயலாளர் ஆகவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோடான கோடி தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது தான் இந்த பொதுச் செயலாளர். ஒரு தலைவருக்கு என்ன அழகு? நாங்களே தவறு செய்திருந்தாலும் இல்லை மற்றவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களை திருத்தி இல்லை ஏதாவது தவறான பழி சொன்னாலும் சொல்லி முதலிலே அவருக்கு திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. இந்த இயக்கத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் மேன்மேலும் இதை வளர்க்க வேண்டும். இன்னும் உறுப்பினர்களே சேர்க்க வேண்டும். இன்னும் பல்வேறு இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுக்கு நேர்மாறாக உலகத்தில் அனைத்து கட்சியிலும் இருக்கிற செயல்பாடுக்கு நேர்மாறாக இந்த அதிமுக மட்டும்தான் ஒரு அதிசயம் நடந்துட்டு இருந்தது. இவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டு காலத்திலே அவர் செய்திருக்கிற ஒரே பணி, சிறப்பான பணி, நல்ல பணி, நீக்குவது 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 நீக்குவது. அவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தை, ஒரே செயல், என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்பது போல. ஏன் என்று கேட்டால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார். எதற்கு என்று கேட்டால் கட்சி பதவி நீக்கப்படுகிறார். இதை தவிர என்ன செய்திருக்கிறார்? என்ன நடந்தது? நீ கடவுள் என்ன பண்ணாரு? நீங்க நீக்கணவங்க எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக போயிட்டாங்க. நீங்க யாரை நீக்கணும் அவருக்கு நீங்க கையெடுத்து கும்பிட்டு இன்னைக்கு சபாநாயகர் ஆகிட்டார். நாங்க எவ்வளவு வேண்டணும். அவர் எங்ககிட்ட சொன்னார், எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. எனக்கு தலைவர் ஆரம்பித்த இயக்கம், தலைவர் காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். என் கடைசி காலம் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் இணைந்து விடுகிறேன் என்று வழக்கையெல்லாம் வேற எதையுமே கேட்கல. நாங்கள் போய் சொன்னோம். அவரால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கலாம். முடியாது, அது முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரனை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் சொல்லிவிட்டார். உங்ககிட்ட பேசலன்னா அவங்க இப்ப சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எது பேசுறாங்க? இதுதான் இன்னைக்கு நிலைமை. அவர் செய்திருக்கிற ஒரே பணி, சிறப்பான பணி, கழக பணி. இந்த கழகத்தில் இருக்கிற தலைவர்களையும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வெளியேற்றுவதுதான் அவருடைய நோக்கம். திமுக உடைய நோக்கத்தை மிக வெற்றிகரமாக செயல்படுத்துகிற ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கு இந்த பொதுச் செயலாளர் இருக்கிறார். திமுக நோக்கம் என்ன? அண்ணா திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், பலவீனமடை செய்ய வேண்டும். இதுதான் நோக்கம். இப்ப அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தேர்தல், தேர்தலுக்கு தேர்தல், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமடை செய்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார். சொன்னாலும் கேட்க மறுக்கிறார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீங்கள் போங்க என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? மீண்டும் அவர் பணியை துவக்கி இருக்கிறார். தேர்தலுக்காக விடுமுறை விடப்பட்ட பணியை, அவர் கழக பணியை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். இன்றைக்கு நீக்கம் எத்தனை பேர்? 26 பேர் எங்களை நீக்கி இருக்கிறார். இன்றைய செய்தி, இந்த நிமிடம் வரை 26 பேர் நீக்கி இருக்கிறார். அதெல்லாம் விடுங்க, 8 முறை நிலவரப்படி நான் கேட்கிறேன், இந்தியாவிலே எந்த இயக்கத்திலேயாவது எந்த கட்சியிலேயாவது இப்படி ஒரு பெரும்பகுதியான நிர்வாகிகளை நீக்கியதாக நீங்க பார்த்திருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிந்து சென்றிருப்பார்கள், பிரிந்து சென்றிருப்பார்கள். நீக்கியதாக அறிவித்திருக்கிறார். இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவருக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வருகிறது? எல்லோரும் இவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், இவருடைய கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர், நாங்கள் எல்லாம் அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கோம். எங்களை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது? எங்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா? இல்ல காரணம் நீக்கிய அந்த நீக்கப்பட்டிருக்கிற பட்டியலில் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த காரணத்துக்காக, இந்த இதுக்காக நீக்கணும் என்று சொல்லப்படுறதா?
இது எப்படி சொல்லும்? எந்த விதத்திலையும் செல்லாது. அவர் நீக்கிய அந்த பத்திரிகை வடகட்டத்துக்கு கூட உதவாது. இது எதற்கும் செல்லாது, செல்லாது, எதற்கும் அது செல்லாது, எந்த விதத்திலையும் அது செல்லாது, எந்த அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வி, 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. தொண்டருடைய உழைப்பு, அண்ணா திமுக தொண்டர்களுடைய உழைப்பு, வேர்வை, ரத்தம் அனைத்தும் இன்றைக்கு இவர்கள் எடுத்த தவறான முறை, தவறான தேர்தலினுடைய நடவடிக்கை, கூட்டணி அமைப்பதிலே ஏற்பட்ட தவறுகள் இன்னைக்கு அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பு வீணாயிருக்கிறது, வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, யாரை எதிர்த்து நாங்கள் போராடினோமோ, யாரை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்தோமோ, இன்றைக்கு நீங்கள் பதவி சுகம் அனைத்திருக்கிறீர்களே, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக இருந்தால் அதுக்கு யார் காரணம்? யாரை எதிர்த்து நீங்கள் அமைச்சர் ஆனீர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆனீர்கள்? யாரை எதிர்த்து நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள்? யாரை எதிர்த்து உங்களுக்காக பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது? திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் கோடான கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனுடைய பிரதிபலிப்பாக தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அடிப்படை கொள்கை திமுகவோட எதிர்ப்பிலே பிறந்தவர்கள் தான். இந்த நெருப்பில பிறந்தவன் சொன்னார், அதே மாதிரி திமுக எதிர்ப்பிலே பிறந்த வளர்ந்து உயிரை விடுகிறவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை. சாகின்ற வரை அவனுடைய ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு. அப்படிப்பட்ட திமுகவோடு சேர்ந்து திமுகவுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தேர்தலில் படுதோல்வி அடைந்த பொதுச் செயலாளர் நான் முதலமைச்சராக ஆதரவு தருகிறார்கள். திமுகவுடைய ஆதரவோடு என்றால் இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவோடு, உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளேன். எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, சிறப்பா நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், நீங்கெல்லாம் அமைச்சராயிடலாம். இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி பார்ட்டி, இட் வயலேட்ஸ் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஏடிஎம்கே பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன். கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை மீறுகிற செயல். அதை யார் செய்கிறார்? அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை, கொள்கைகளை காப்பாற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீறி இருக்கிறார். உண்மையிலே இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் யார் மேல எடுத்திருக்கணும்? அது தொண்டர்கள் விரைவில் முடிவு செய்வாங்க. அதனால்தான் நாங்கள் சொன்னோம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்த இயக்கத்துடைய எம்ஜிஆருடைய ஆன்மா மன்னிக்காது, அம்மாவுடைய ஆன்மா நம்மை மன்னிக்காதே என்று சொன்னோம். ஆனால் அதை ஏற்க மறுக்கவில்லை. அவர் காது கேட்க மறுத்து விட்டது. அவருக்கு பதவி ஆசை கண்ணை மறைத்து விட்டது. குடும்ப உறுப்பினருடைய கட்சியை விட தான் குடும்ப உறுப்பினருடைய நலனை பார்த்து விட்டார். அதன் மீது அவர் அக்கறை கொண்டு விட்டார். அதனால் இனி இவரிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்ற நிலைப்பாடு எடுத்தார். அதை விட இன்னொரு வாய்ப்பு வந்தது. இந்த தமிழ்நாட்டுக்கு இதுவரை கிடைக்காத, இனியும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு, தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆகும். அந்த ஒரே காரணத்துக்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆகட்டும், வரட்டும் என்று எங்களுக்கு அதில் சில முரண்பாடுகள் இருந்தாலும், ஆனால் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆகிறார், ஆகட்டும் என்ற நிலைப்பாட்டில் அதை சொன்னோம்.
அதை வற்புறுத்தினோம், அதை நடைமுறைப்படுத்துங்கள், அதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். முடியாது. நான் தான் முதலமைச்சராகுவேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சராவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் சொன்னா நல்லா இருக்காது. அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. சமுதாயத்துக்குள்ளே ஒருவரை முட்டிவிட பார்த்தார். ஆனால் அதை நான் பேச விரும்பவில்லை. விட்டுவிடுங்கள். ஆனால் தான் முதலமைச்சரானால் போதும் என்று சொன்னார். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முடிவின்படி நாங்கள் பொறுப்பாளர்களை தேர்வு செய்து ஆளுநரிடம் நாங்கள் கொடுக்கல, முதல்ல அவர் கொடுத்தார், அப்புறம் நாங்கள் கொடுத்தோம். எப்போ அந்த சபாநாயகரிடம் கொடுத்தோம், எப்போ ஆளுநர் சபாநாயகரிடம் கொடுத்தோம், எப்போ கொடுத்தோமோ அப்போதே கட்சியிலே முரண்பாடுகள் வந்துவிட்டது, கருத்து வேறுபாடு வந்துவிட்டது, பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற நிலை உருவாகிவிட்டது. எப்ப கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுக்குள்ள கட்சிக்குள்ள வந்துடுதோ அன்றைய தேதியிலிருந்து பொதுச் செயலாளருக்கான அதிகாரம் முழுமையாக பறிக்கப்பட்டு விட்டது. எங்களை நீக்குகிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு முற்றிலும் துளியும் அவருக்கு அதிகாரம் இல்லை. இந்த நீக்கம் செல்லாது. அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. நாங்கள் ஏனென்றால் நாங்கள் பொதுவெளியிலே சொல்லிவிட்டோம், இந்த தேர்தலுக்கான தோல்வியை விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும், என்ன காரணம் இதை ஆராய வேண்டும், இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதற்காக பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று உங்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னது பிறகு எங்களை நீக்குவது என்பது சட்டத்துக்கு, கழக சட்ட விதிகளுக்கு புறம்பானது. ஏனென்று நீக்கிறீர்கள்? பொதுக்குழு கூடினால் நாங்கள் வரக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஒரே நோக்கம். அதுதான் பொதுக்குழுவிலே நாங்கள் கலந்து கொள்ள கூடாது என்று. நீங்க என்ன கடவுளே தடுத்தாலும் பொதுக்குழுவிலே நாங்கள் கலந்து கொள்வோம். இது எங்க கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கள் உயிர், எங்க ரத்தம். பொதுக்குழுவிலே எங்களை கலந்து கொள்வது நீங்கள் இல்லை, யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் தான் எந்தெந்த பொறுப்பில் இருந்தோமோ நாங்கள் தான். உங்களை மாரி எடுத்தோம் கவுத்தோம் என்றோ, யாரையும் தேவையில்லை என்றோ நாங்கள் நினைக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும், வலுப்பெற வேண்டும். மீண்டும் தேர்தலிலே வெற்றி பெற்று மாண்புமிகு எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கொள்கை, ஒரே சிந்தனை. இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய், மாண்புமிகு விஜய் அவர்களுடைய நோக்கம் திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அண்ணா திமுக கொள்கை திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒரே காரணத்துக்காக தான், இந்த ஒரே நோக்கத்திற்காக தான் இணைந்து பயணிப்போம் என்று சொன்னோம். வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆக இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற பொதுச்செயலாளர் என்ற முறையிலே எடுத்திருக்கிற இந்த முடிவு தவறு, செல்லாது. இதை கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். தெளிவாக இருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்பிக்கையோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், உற்சாகமாக இருங்கள். விரைவிலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெறும், பலம் பெறும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும். நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. ஆகவே அண்ணா திமுக தொண்டை என்னைக்கு மனம் தளர மாட்டாங்க. நம்பிக்கையா இருப்பான், தைரியமா இருப்பான். தலைவர்களுக்கு தான் தொலைந்துருவாங்க. இது
நாங்க என்ன சொன்னோம்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தோல்வி அடைஞ்ச உடனே ஒரு கட்டத்தில் நாங்க உண்மையை சொல்றோம், இப்பயும் உண்மையை பேசுறோம். இரட்டை தலைமை இருந்தபோது அந்த இரட்டை தலைமை இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கவில்லை, இயக்கனுடைய வளர்ச்சிக்கு அது பயன் தரவில்லை. ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொன்னோம், நாங்களும் தான் சொன்னோம். நானும் சொன்னோம், இல்லைன்னு மறுக்கல. அதுக்காக போராடணும், எல்லாமே பண்ணோம். அவர்கிட்ட சமாதானம் பேசணும், அது சமாதானம் ஒத்து வரல. அப்புறம் வேறு வழி இல்லை, ஒற்றை தலைமையை இவர் மீது இந்த நம்பிக்கையின் பேரில் நாம் கொண்டாடணும். அந்த நம்பிக்கை இன்னைக்கு பொய்த்து விட்டது. ஆனால் 2024 தேர்தலில் நாங்கள் தோல்வியடைந்த உடனே யாரெல்லாம் நாங்கள் எதிர்த்தோமோ, இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் வேண்டுமென்றால் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இந்த இயக்கத்துக்காக ஒரு காலத்தில் உழைத்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம். நாங்கள் 6 பேர் போனோம். இன்னைக்கு தான் சொல்றேன், கேட்டுங்க. இது வரைக்கும் 2024 அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னி வரைக்கும் நான் பேசுனதில்லை. நாங்கள் யாருமே, திரு செங்கோட்டையனை கூட அவர் நீக்கினதுக்கு அப்புறம் தான் பேசினார். நாங்கள் யாருமே பேசல. பேசிட்டு வந்து வெளியில் நாங்கள் சொன்ன வார்த்தை, நம்ம சொன்னோம், கோரிக்கையை அவர் ஏற்கல. ஆனால் நம்ம இப்படி போனோம், பேசணுன்றது வெளியில் தெரிய வேணாம், பத்திரிகைக்கு தெரிய வேணாம், அது நம்ம கட்சிக்கு பலவீனப்படுத்தி விடும். எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் நம்ம பேசக்கூடாது முடிவெடுத்தோம். இன்னி வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஆனால் இவர் தான் பொதுச் செயலாளர் தான் அப்பப்போ அவர்களை சும்மா இருக்கணும், ரோட்டில் போகிறோம் வம்பு கீத்துட்டே இருந்தார். யார்? நாங்கள் வேண்டாம்னு. அவர் தான் நீக்கிட்டீங்க, அவர் போயிட்டாரு, விட்டுருங்க. அவர் ஏங்க பேசுறீங்க? அவர் ஊரில் போய் தான் அங்கே பேசுறது, எங்கே பேசக்கூடாதோ அங்கே போய் பேசுறது, எங்கே பேசணுமோ அங்கே பேசுறது இல்லை. இப்படி நாங்கள் சொன்னோம், கேட்கல. 24 போனோம், இந்த இயக்கம் தோல்வி அடைஞ்சிச்சு. நம்ம மீண்டும் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும்னா 2020 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னா எல்லாரும் இணைங்க, எல்லாரும் இணைங்க. டிடி தினகரன், திருமதி சசிகலா, OPS, வைத்திலிங்கம், எல்லாரையும் இந்த இயக்கத்தில் யாரெல்லாம் போனாங்களோ எல்லாரும் நம்ம இணைப்போம், எல்லாம் செய்யணும். ஆனால் அன்றைக்கு நடந்ததை சொன்னால் நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது, விட்டுருங்க. ஆனால் நாங்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுமையாக எவ்வளவோ போராடினோம், மன்றாடினோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக போராடி பார்த்தோம். முடியல. சரி, முடியல, பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம். அவர் நம்ம கருத்தை அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். அவர் எப்பயாவது மாறி அவர் கருத்து மாறி வருவார் என்று பொறுமையாக இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் கடைசி வரை தன்னை மாற்றிக்கொள்ளாதது மட்டுமல்ல, அதைவிட கடுமையான நிலைப்பாட்டை மேற்கொண்டார். அன்றைக்கு மட்டும் 2024 எல்லோரும் சேர்த்திருந்தார். ஏன்னா இவர் தான் சொன்னோம், நீங்க தான் பொதுச் செயலாளர், அவங்க யாரும் இனிமேல் உங்கள் பொறுப்புக்கு இனிமேல் எந்த அபாயமும் இல்லை. அவர்கள் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் நம்ம தரப்போறதில்லை. ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். எதுக்கு எந்த சமரச முயற்சிக்கும் அவர் பயங்க. அதை மட்டும் அன்றைக்கு கேட்டிருந்தார்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருப்பார். தான் தலையிலே தன்னை மாநில வாரி போட்டுக்கின்ற நடையாகி போயிட்டு நம்ம நிலவை. அதை தான் இன்னைக்கு சொல்றோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலுப்பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்தவர்கள், வெளியே சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றாக மீண்டும் கழகத்தில் இணைக்க வேண்டும், அவர்களை சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு இயக்கமாக உருவாக்க, நீங்க சேர்த்தாலே போதும், அது உருவாயிடும். உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை தான் நேற்றும் சொன்னோம், 2024 சொன்னோம், இப்போதும் சொல்றோம். இன்னைக்கும் இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக சொல்கிறோம், பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சொல்லுகிறோம், அனைவரும் இணைங்கள். யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியை காட்டாதீர்கள், யார் மீதும் கோபத்தை காட்டாதீர்கள். உங்கள் மீது எனக்கு தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் அவரும் நானும் பல பேருக்கு நாங்கள் அவர்கிட்ட சண்டை போட்டுப்போம், அவரும் என்கிட்ட சண்டை போடுவார். அது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படியே போய் அடுத்த நிமிஷமே நானும் அவரும் பேசிப்போம், கடுமையாக சண்டை போட்டுப்போம். ஆனால் அடுத்த நிமிஷம் அவரும் வந்துடுவார், நானும் வந்துடுவேன். அந்த விதத்தில் நான் அவரையும் குறை சொல்ல, நான் யாரையுமே குறை சொல்ல. நாங்கள் போட்டுப்போம், அது 2 பேருமே கட்சிக்காக தான் போட்டுப்போம். அதில் நான் இப்பயும் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் அவருக்கு மேலே இருக்கிற எனக்கு மரியாதை எந்த விதத்திலையும் எப்போதும் குறையாது. அவரை பார்த்தாலே நான் வேற தான் போயிடுவோம். ஏன்னா அவர் பார்த்து ஏதாவது நம்மளை பேச்சு இது பண்ணுறவர் எது இப்பயும் இருக்குது. எந்த தனிப்பட்ட கருத்து வேறுபாடு எனக்கு அவருக்கு போயிட்டு இல்லை. எனக்கு தனிப்பட்ட ஆதாயம், இங்கே இருக்கிற யாருக்குமே தனிப்பட்ட ஆதாயம் எதுவுமே கிடையாது. கட்சி நலனுக்காக தான் நாங்கள் சொல்லுகிறோம். பொதுமக்களே, கழக தொண்டர்களே, கட்சி நலனுக்காக தான் சொல்றோம்.
கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தான் சொல்றோம். நம்பிக்கையா இருங்க, உறுதியா இருங்க, எழுச்சியா இருங்க, ஒற்றுமையாக இருங்க. இந்த நடவடிக்கைகளை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், தெளிவாக இருங்கள். இது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை நிர்வாக ரீதியாகவும் தப்பு, மனசாட்சிப்படியும் தப்பு, கட்சியினுடைய சட்ட திட்டங்கள் விதிகளுக்கு படியும் தப்பு. ஆகவே இது செல்லாது, அமலுக்கு வரவில்லை. நாங்கள் அவரவர்கள் பொறுப்பிலே அப்படியே நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு ஒரு பேட்ச் வரலாம், நாளைக்கு ஒரு பேட்ச் வரலாம். அதனால அது எதை பற்றி கவலைப்படாதீங்க. அது அவர்லாம் சொல்றாரு. இல்ல ஒரு பழமொழி சொல்ல போறாரு, அதுதான் சொல்றது. அவர் பேசாரு விபரீத புத்தின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நல்லா பேசுறாரு. விநாசகால விபரீத புத்தி, அதுதான் இன்னைக்கு இந்த நமது பொதுச் செயலாளருக்கு இப்படி ஒரு விபரீத புத்தி வந்தவருடைய விளைவு இன்னும் அதை அவரது காலப்போக்கிலே உணர்வார். நானும் பார்த்திருக்கிறேன். நாங்கள்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அமைப்பிலிருந்து இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளிலே பொறுப்புகளிலே மாணவர் அமைப்பிலிருந்து வர்றோம். சின்ன கட்சி தொடங்குறதுக்கு முன்னால் இருந்து, அதுக்கு பின்னால் தலைவர்கிட்ட இருந்தோம், அதுக்கு பின்னால் அம்மாட்ட வந்தோம், இப்படி வந்திருக்கோம்ல. இதுவரை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். ஒரு தகுதியே இல்லாத ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சிக்கு, இவ்வளவு பெரிய கட்சிக்கு இவ்வளவு பெரிய மாஸ் லீடர், எவ்வளவு பெரிய மாஸ் லீடர்கள் அலங்கரித்த ஒரு பதவி, அந்த பதவியை தகுதி இல்லாதவரிடம் குருவி தலையில பணங்காய வச்சா தாங்குமா? அதே போல குருவி தலையில் பணங்காய வச்சதை போல இவருடைய இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிற பொதுச் செயலாளர் பதவியை அவரிடம் கொடுத்ததன் விளைவு அந்த சரியாக அதை பயன்படுத்த தவறிவிட்டார். அதே போல கட்சியை ஒருங்கிணைத்து எல்லோரையும் அரவணைத்து சொல்ல வேண்டியிருப்பதாக நமது சகோதரர் சண்முகம் சொன்னார். நாங்கள்லாம் கட்சியுடைய நலன் கருதி எங்களுடைய நேரம் அவரிடமே சென்று நாங்கள் அவரிடம் பல வேண்டுகோள் வைத்தோம். எங்களுடைய சொந்த விஷயம் இல்லை, எங்களுக்கென்று எதையாவது பதவி கொடுங்கன்னு போய் கேட்கல, எதுக்காகவும் யாருக்கும் பரிந்துரை கேட்டதில்லை. நாங்கள் சொன்னது கட்சியுடைய நலனுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறதா சரியா வரும், இதெல்லாம் சொல்லி அவருக்கு ஆலோசனை சொன்னோம். ஆனால் நாங்கள் சொன்னதிலிருந்து அன்று முதல் எங்கள் 6 பேரையும் அன்றைக்கு எதிரியாகவே நினைச்சிட்டார். அன்னையிலிருந்து ஒரு கட்சியுடைய தலைமை பக்குவப்பட்ட தலைமையாக இருந்தால் அவர்கள் எல்லாம் இந்த ஆலோசனைகளை உள்வாங்கி அதில் எதை ஏற்றுக்கொள்ளலாம், எதை நீக்கலாம், எதை சரியான யோசனை சொல்லியிருக்கார்களான்னு இன்னும் பல பேரை கலந்துரையாடி அந்த முடிவு எடுக்கலாம். தகுதியான சிறிய அந்த ஆலோசனைகளை எல்லாம் ஆலோசனை சொல்லுகிறவர்களை அவர் எதிரி என்று நினைக்க ஆரம்பித்தார். அப்பொழுதே எல்லாரும் கட்சி ஒழுங்கு கட்சியினுடைய அமைப்பெல்லாம் நிலைகுலைய தொடங்கிவிட்டது. உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடையாது. ஜால்ரா அடிப்பவர்களுக்கு, தன்னை பக்கத்திலே உட்கார்ந்து துதிபாடுகிறவர்கள் பேச்சை கேட்டு இருக்கிறவர்களையும் 10 பிரதிக்கு எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்காரு. இவருடைய தொழிலே என்னன்னா பொதுச் செயலாளர் வேலையை, கட்சியை வளர்க்கிற வேலை பார்க்காம ஒட்டுமொத்தமாக நீக்கிக்கிட்டே இருப்பது, யாரையும் சேர்க்காமையே வந்தது. போக்க பார்த்தா தான் மட்டும்தான் இந்த கட்சி, அவர் மட்டும்தான் இந்த கட்சியில் இருப்பார் போல தெரியுது. அந்த அளவிற்கு தன்னை தவிர எல்லாரும் இங்கே யாரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தன்னை எல்லாரும் நாட்டில் இருக்க பூரா செத்து போனா நான் தாண்டா ராஜா இருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் கட்சி விட்டு நீக்கிட்டா இன்னைக்கு போட்டியும் கிடையாது, ஆதரவு எதுவும் கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. இப்படிப்பட்ட விபரீத சிந்தனை, விபரீத புத்தி, அதுதான் விபரீத அந்த தகுதியில்லாதவரிடம் அந்த பணியை ஒப்படைத்து விட்டோமோ என்று நாங்கள் சந்தேகப்படுகின்ற அளவிற்கு, வருத்தப்படுகின்ற அளவிற்கு அவருடைய நடவடிக்கை அமைந்து விட்டது. இனிமேலாவது அவர் திருந்தி கட்சிக்கு இந்த கட்சியை சரியான முறையிலே வழிநடத்த வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோளாகத்தான் கேட்கிறேன். நாங்க எப்போதுமே கட்சி துண்டாடணும்னு நினைக்கல, கட்சி உடையணும்னு நினைக்கல, கட்சி நல்லா இருக்கணும்னு எப்போதுமே நினைக்கிறாங்க. அது அவருடைய எண்ணம் தான்.
அவர் மாற்றிக்கணும். தன்னுடைய நடைமுறையை தன்னுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டைல் அவர் அதை வந்து மாற்றிக்கணும். அவருடைய நடைமுறையை மாற்றிக்கிட்டு இன்னமும் அரவணைச்சு போனால் நாங்களும் எல்லாரும் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவர் அந்த அளவிற்கு தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் இந்த கட்சியை வழி நடத்துவதற்கு, தலைமை நடத்துவதற்கு உள்ள தன்னை தகுதியானவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.